சொல்லி ஆடும் விழா முத்து விழா மணி விழா மலையனூர் திருவிழா அங்காளம்மா கோவிலிலே மாசி மாசம் பெருவிழா அம்மா ஆதிபரமேஸ்வரியே அங்காள ஈஸ்வரியே ஆதிசிவன் தேவியரே அத்தா பெரியவளே அழைப்பதுங்கு கேட்கலையோ அருள் வழங்க மனமில்லையோ உடுக்கை ஒலி கேட்டிங்கு ஓடி வர வேணுமடி பம்பை ஒலி கேட்டிங்கு பத்தினியே வாருமடி மலையனூர் அங்காளம்மா அம்மா மங்கையரே வாரும் அம்மா மலையனூர் அங்காளம்மா அம்மா மங்கையரே வாரும் அம்மா தாயே மலையனூர் அங்காளம்மா அம்மா மங்கையரே வாரும் அம்மா மலையனூர் அங்காளம்மா அம்மா மங்கையரே வாரும் அம்மா உனக்கு நடல சோடலவனா கடல சுடலவனோ தாயே நடல சோடலவனா அம்மா நடு சொடல தில்லவனா கடல சுடலவனோ அம்மா நடு சுடல தில்லவனோ அம்மா சுடலையில புகையாடிக்கும் கடலையிலே புகையடிக்கோ அம்மா சுடலையில புகையாடிக்கும் அதில் சுட்ட பணம் வாடை அடிக்கும் கடலையிலே புகையடிக்கோ அதில் சுட்ட பிணம் வாடடிக்கோ தாயே இடுகாடு வந்த பணம் இடுகாடு வந்த பிணம் அம்மா இடுகாடு வந்த பணம் உனக்கு பச்சரிசி நெய்தானம்மா இடுகாடு வந்த பிணம் உனக்கு பச்சரிசி நெய்தானம்மா ஏழையில வந்த பணம் ஏழையில வந்த பிணம் அம்மா ஏழையில வந்த பணம் உனக்கு எள்ளரிசி வெல்லமம்மா ஏழையில வந்த பிணம் உனக்கு எல்லரிசி வெல்லமம்மா தாயே நடல சொடலவனோ உனக்கு நடு சொடல தில்லவனோ நடல சுடலவனோ உனக்கு நடு சுடல தில்லவனோ தாயே தில்லவனத்தை விட்டு தில்லவனத்தை விட்டு அம்மா தில்லவனத்தை விட்டு நீ திசை நோக்கி வந்தவளே தில்லவனத்தை விட்டு தாயே திசை நோக்கி வந்தவளே அம்மா பவளக்கொடி எல்லையிலே பவளக்கொடி எல்லையிலே தாயே பவளக்கொடி எல்லையிலே நீ படியளக்க வந்தவளே அம்மா பவளக்கொடி எல்லையிலே நீ படியளக்க வந்தவளே அம்மா ஓங்கார சக்தியானாய் ஓங்கார சக்தியனாய் அம்மா ஓங்கார சக்தியானாய் அம்மா உமையவளே பூங்காவானா ஓங்கார சக்தியனாய் அம்மா உமையவளே பூங்காவனோ ஆங்கார சக்தியானாய் அங்கார
வெற்றிவேலுக்கு அரோகரா. சுவாமியே சரணமையப்பா. சக்தி மாதா கே ஜெய். ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ராட்சசாம் குருகங்கா தேவா ஹோமலாம் ஜன்மனஸ்வமுபயோராத்ரயோத்யாம் யாஸ்ச தேஹஸ்தேவः பராதா பகவோ ஓம் த்ரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோமுக்தியமாதாதே சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஆலயத்தினுடைய அர்ச்சகர் நமோ நம சங்கர பார்வதிவ்யா சரம் தீர்க்கமாயுः சரம் தீர்க்கமாயுः. குலதெய்வத்தை வேண்டி போட்டு அங்காள பரமேஸ்வரி. ஓம் தனம் தான்யம் சரம் தீர்க்கமாயுः. தனம் தான்யம் பரம் புத்ராயும் தீர்க்கமாயுः. தனம் தான்யம் பரம் புத்ராயும் தீர்க்கமாயுः. இந்திரஸ்யாக்ஞஸ்ய ராக்ரந்தாரயதாம் ருதாம் பர்வதைவாவிஜாதரே இந்திர இவேஹ த்ருவசிஷ்டா இகராஷ்டிரமுதாரயா அபிஷேக்தபுதம் யதா அகரே சந்து சக்ரவः இந்திரயுத்ராகஸ்தா தோஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து. அக்ஷதை நீங்க 2 போட்டுக்கணும், அம்மாவுக்கு 2 போடணும், குழந்தைகள்லாம் போடணும். நீங்க 2 போட்டுங்க, குழந்தைகள்லாம் போடாது. எல்லாரும் உட்கார்ந்துங்க. பிரார்த்தியா குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வ லோகானாம் விடஜே கமரோகிணா நிரஜே சர்வ வித்யானாம் வந்தே குரு பரம் பரம் சத்குரு சரணார விந்தா த்யான் நமः. இஷ்ட தேவதா பிரார்த்தியா குலதேவதா பிரார்த்தயேதே. இஷ்ட தெய்வம் குலதெய்வம் என்றால் ரவி பூர்வ புண்ணியானா லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. பகவான் பூர்வ ஜென்மால ஒரு நாம் புண்ணியம் பண்ணினாதான் குலதெய்வத்துக்கு ஆராதனை வழிபாடு பண்ண முடியும். அதுவும் இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய காரியம். சாதாரண குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம். மகா கும்பாபிஷேகம் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா, பெருஞ்சாந்தி பெருவிழா அப்படின்னு பேரு தமிழ்ல. இதை எல்லா தெய்வத்துக்கும் பண்ணலாம். விநாயகர் பண்ணலாம், மாரியம்மன்லாம் பண்ணலாம். குலதெய்வத்துக்கு பண்ணக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது நம்ம ஜென்மால புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த புண்ணியம் பண்ணினாலும் அப்பா நம்மளை கேட்டு வாங்கிப்பாலும் வாங்க மாட்டேன். பணப்பொருள் உலகத்துல எல்லாத்தையும் இருக்கலாம். சுவாமி நம்ம பொருள் தர்ம காரியத்துக்கு ஈடுபடணும்னு அந்த குலதெய்வம் நினைத்தால்தான் நம்ம பணத்தை வாங்காது. இல்லை எல்லாத்தையும் நம்பால் வாங்கிட்டே வரும். அதுமாரி ஒரு ஜென்மால ஒரு புண்ணியம் பண்ணினாதான் இந்த ஜென்மால அந்த ஒரு அனுகிரகமானது கிடைக்கும். அதனால குலதெய்வத்தை மனப்பூர்வமா பிரார்த்தனை பண்ணிக்கணும். எல்லா காரியம் நமக்கு அனுகூலமா நடக்கணும். நோயுடைய இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் குலதெய்வ அனுகிரகம் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இஷ்ட தேவதாப்யோ நமः. குலதேவதாப்யோ நமः. சதசே நமः. சததஸ்பதஜே நமः. சகீனாம் ரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே
नमः पृथिव्यै हरिः ओम सर्वेभ्यः ब्राह्मणेभ्यो नमः अनुज्ञा देवदानुज्ञा वैभव मंगलकर्मणि शिव वेद आगमोक्त प्रकारेण आनुग्रहाना योग्यता सिद्धिरस्तु आसने आसने विनियोग मने वीटे शुक्लां वरदनं विष्णुं शशिवर्णं सदद्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोप शान्तये ओम ओम शिवाय नमः ओम प्राणाय नमः ओम अस्त्राय नमः இடது கீழே வலது மேல நான் சொல்றேன் சரி மமோ பார்த்த வலது தொடைய மமோ பார்த்த समस्त दुरित हेद्वार श्री परमेश्वर प्रीत्यर्थम शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः तुरीय पराते श्रियद वराग कल्पे वैवस्वद मन्वन्तरे अष्ट समस्त देवतानां परिपूर्ण अनुग्रह प्रसादेन मम कुलदेव्याः श्री अंगाल परमेश्वरी अंबिकायाः परिपूर्ण अनुग्रह प्रसादेन राहुशक्ति अंबिकायाः द्राविड पाठायां पवनकृत महाकाली स्वरूपिण्याः परिपूर्ण अनुग्रह प्रसादेन परिवार देवतानां अनुग्रह प्रसादेन च गोत्रोद्भवस्य नक्षत्रे मेढरा सुजातस्य सुरेश कुमार नामाङ्कितस्य मृगशीर्षो नक्षत्रे ऋषभरा सुजातायाः इलवरसी नाम्न्याः धर्मपत्न्याः उत्तरफल्गुणी नक्षत्रे कन्यारासु जातायाः पद्मश्री नाम्याः कुमार्याः पूर्वाषाढा नक्षत्रे धनुरासु जातस्य प्रताप नामाङ्कितस्य एकता नक्षत्रे वृश्चिकरासु जातायाः विजयलक्ष्मी नाम्याः जनन्यास्य जननी तमिळ் अम्मान पेरु संस्कृत जननी पेरु जनन्यास्य मम सह कुटुंबाना प्रविष्टा नक्षत्रे कुंभरासु जातायाः अनुष्या नाम्याः धर्मपत्न्याः मृगशीर्ष नक्षत्रे मिथुनरासु जातस्य कृष्णा नामाङ्कितस्य नक्षत्रे जन्मरासु जातस्य गुरुस्वामी नामाङ्कितस्य नक्षत्रे जन्मरासु जातायाः मीना नाम्याः जन्मनक्षत्रे जन्मरासु राधा देवी नाम्याः दिनेश कुमार नामाङ्कितस्य पुण्या देवी नाम्याः सेजमानस्य जन्मनक्षत्रे जन्मरासु देवभाग्य नामाङ्कितस्य नक्षत्रे मकररासु लक्ष्मी नाम्याः नक्षत्ररासु गणेश आनन्द नामाङ्कितस्य नक्षत्रे विष्णुप्रिया नाम्याः पूर्वफल्गुणी नक्षत्रे सुब्बराज मोहनलिंगा नाम्याः
चित्रा नक्षत्रे कन्यारासु संध्यानाम्याः कृतिका नक्षत्रे ऋषभरासु जाता सरुण पाण्ड्य नामाङ्गस्य देवती नक्षत्रे वीणरासु जाता अखिला नाम्याः अभवर्णी नक्षत्रे वेडरासु जाता दिनेश पाण्ड्य नामाङ्गस्य महानक्षत्रे सिंहरासु जाता विश्रा श्रीनाम्याः अस्येतमानस्य सग कुटुम्बानाम् கிராமத்தில் எல்லா ஜனங்களும் சேர்த்துரும் புத்தூர் கிராமவாசீனா சக குடும்பானா ஹேம தைரிய வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யான அபிவிருத்தியர்த்தம் தர்மார்த்த காமிய மோக்ஷ சதுர்பித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் ராஜத்வாரே சர்வ ஆனுகூல்யதா प्राप्त्यर्थम इह जन्मनि पूर्व जन्मनि जन्म जन्मांतरेषु सकल पाप शाप संदिष्टि दोष विवत्यर्थम शाप शाप ब्राह्मण शाप पक्षी शाप सर्प शाप मृग शाप सन्यासी शाप इत्यादि शाप दोष पाप दोष शत्रुबाधा निवर्त्यर्थम शरीरे सर्व व्याधि निवर्ति द्वारा आरोग्य दीर्घायुः सिद्ध्यर्थम व्यापार व्यवसाय उद्योग तुलिस्थानैः लाभकर कोटि कोटि क्षेम अभिवृद्ध्यर्थम मानव मानविकान सरस्वती कटाक्ष सर्व विद्या सुमंगलेन पदि शुश्रूषा पूर्वक दीर्घ सौमंगल्य अवाप्यर्थम द्विचक्र त्रिचक्र चतुर्दोष निवर्त्यर्थम धनलक्ष्मी धान्यलक्ष्मी संतानलक्ष्मी सौभाग्यलक्ष्मी वीरलक्ष्मी विजयलक्ष्मी यजलक्ष्मी आदिलक्ष्मी महालक्ष्मी इत्यादि अष्टलक्ष्मी कालग्रह वसादे कालदो भद्रवसादे नवांश द्वादशंश त्रिंशंश वसादे ये ग्रहाः शुभ इतर स्थानेषु स्थिताः तेषां ग्रहाणाम् अत्यन्त अतिशय शुभफल प्रसादफल पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि भूर्भुवस्सुवाः महाजननार्थं परिमल दिव्य गन्धां धारयामि लिङ्गस्योपरि हरिद्रा कुङ्कुमं समर्पयामि अरिमुल मेल साथिनो दूर्वां पुष्पां समर्पयामि सुमुगाय नमः ओम एकदन्ताय नमः ओम कपिलाय नमः ओम विनायकाय नमः ओम धूमकेतवे नमः ओम गणाध्यक्षाय नमः ओम हेरम्बाय नमः ओम दन्तपूर्वजाय नमः अभीष्टवरद वल्लभ महागणपतये आज्ञेयः सर्वदेवानां पूजोऽयं प्रतिगृह्यतां महागणपतये नमः धूपेन यामि नैवेद्यानन्तरम् आगमनीयं चन्द्रभावा अपान् पुष्पं पुष्पवान् प्रजावान् प्रदुवान् भवति य एवं वेद यो मामायतनं वेद आयतनवान् नमः वेदोक्त ॐ एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो बृहन्ति प्रचोदयात् महागणपतये नमः कर्पूरनीराञ्जनं दर्शयामि சுத்தி பிள்ளையாட்டு போட்டுடணும் புஷ்பத்தை கற்பூரத்தை கண்ணில் ஊற்றிக்கணும் கண்ணில் ஊற்றிக்கணும் பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிக்கணும்
அம்மா அம்மா நிற்கிறாங்க. நீங்க 2 புஷ்பம் அவங்க வீட்டுல சார் நீங்க கொடுத்துக்கணும். பிள்ளையார் வேண்டிக்கணும். பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிக்கணும். முதல் கடவுள் யாரு அப்படின்னா விநாயகர் தான். விநாயகனே வெவ்வினையை வேறெடுக்க வல்லார், விநாயகனே வேட்கை தனிதிப்பார், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதர் யார் விநாயகர் தான். எப்பேற்பட்ட பெரிய சிவாலயத்துக்கு போனாலும் நாம் முதலில் வணங்கக்கூடிய தெய்வம் விநாயகர் தான். நம்ம எழுதுறது என்ன பண்ணுவோம், பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எழுத துவப்போம். அதுக்குதான் பிள்ளையார பிரார்த்தனை பண்ணி இந்த குலதெய்வத்திற்கு இந்த கோவிலை கட்டி உபாபிஷேகம் பண்றோம். எந்த விதமான விக்னங்கள் வராமல், இடையூறுகள் தடைகள் இல்லாமல் நடைபெற்று எல்லோரும் க்ஷேமமா இருக்கணும். கோவில்ல பண்ணக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா வெற்றிலையாக்க மட்டும் பலன் கிடையாது, ஒரு தம்பிக்கு மட்டும் பலன் கிடையாது. சர்வே ஜனா சுகினோ பவந்து. நம்ம வீட்டுல ஹோமம் பண்ணாதான் நம்ம குடும்ப உறவினர்கள் பலன். பொதுவா குலதெய்வம் கோவில் சரி, எந்த ஒரு கோவில செய்தாலும் ஆலயத்துல யார் எந்த ஒரு காரியத்தை செய்கிறாலும் அந்த பலன் என்னென்ன அவர்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்லாமல் கிராமத்துக்கு மட்டுமல்லாமல் உலகத்திற்கே பலனை கொடுக்கக்கூடியது ஆலயத்தில் செய்யக்கூடிய காரியம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகக்ஷேமத்துக்கு தான் பண்றோம் கோவில். எல்லாரும் கோவில் வரும், சுவாமி தரிசனம் பண்ண நம்ம மட்டுமா பண்ணுறோம். நம்ம காலம் வீடு நம்ம பேரங்காலம் பண்ணுவோம். எங்க தாத்தா கட்டினாரி அந்த கோவில் உபாபிஷேகம் உணர்த்தும் தெய்வ காரியம். அதுமாரி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியதான் இறைவன். அந்த சுவாமிக்கு எல்லாரும் லோகக்ஷேமமா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணி தான் கோவிலுக்கு உபாபிஷேகம் பண்றோம். அதனால நம்ம குடும்பம் சௌக்கியமா இருக்கணும், குழந்தைகளுக்கு எல்லாம் நல்லா படிப்பு வரணும், நல்ல இடத்த உத்தியோகம் தொழில் அமையணும். அதெல்லாம் விட நோய் நொடியில் இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியங்களுடன் மன நிம்மதியுடன் வாழணும். எல்லாரும் சுவாமியை பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிக்கணும். அங்காள பரமேஸ்வரி வேண்டிக்கணும், வாக்கு சத்தியமனை வேண்டிக்கணும். ஆலயத்தில் உள்ள எல்லா தெய்வங்களையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். சொல்லுங்க. வக்கரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வகார்யேஷு சர்வதா சர்வதேவ கிருஜஸ்ரேஷ்டா விக்னேஷ யதநாயக ஸ்வாமுபாஸ்ய யத்கர்மா தத்கர்ம சபலம் குரு ஆதிபூஜ்யாய தேவாய தந்தமோதக தாரிணே வல்லபா பிராண தாத்தாய ஸ்ரீ கணேசாய மங்களம். பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஐயா தேவாரம் பிள்ளையார் தேவாரம் பாட போறாரு. பிள்ளையார மனசார வேண்டிக்கணும். சிவா திருச்சிதம்பரம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டா, மாமலரால் நோக்குண்டாம் மேனியுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனே தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அங்கமும் வேதமும் ஓதும் நாவ, அங்கமும் வேதமும் ஓதும் நாவ, அந்தனர் நாளும் அடிபரவ மங்கும் மதீதவள் மாதவீதி, மங்கும் மதீதவள் மாதவீதி, மறுவல் நிலாவிய மைத்தர் சொல்லா, மறுவல் நிலாவிய மைத்தர் சொல்லா, செங்கையலார் புகழ் செல்வமல்கு, செங்கையலார் புகழ் செல்வமல்கு, சீர்குள் செங்காட்டம் கொடி அதனுள் கங்குள் ஆமுனவே, கங்குள் விளக்கு எரி ஏந்தியாடும் கணபதி ஈசரம் காமுனவே. பிடியதம் அருளினோமிகு கொடை கதி கணபதி வர, அருளினோமிகு கொடை வடி விளர் பயில் வலி
வல்லமுறை இறையே வடிவின பயில் வலி வல்லமுறை இறையே அக்குற மகளுடன் அச்சிறுகனை அக்கனமனமருள் பெருமாளே சிவானந்தமங்களம் மகாகணபதே நமஹ அனந்த கோடி பிரார்த்தனாதிகம் சமர்ப்பயாமி. எல்லாரும் வேண்டிட்டு பிள்ளையார் பூ போட்டுருங்க. யானி கானி ச பாபானி ஜன்மாந்திர கிருதானி ச கிருதானி தானி விநஸ்யந்தி பிரதக்ஷண பதே பதே பிரகிஷ்ட பாவனாசாத்ய பிரகிஷ்ட பலசித்தயே பிரதக்ஷிணம் கரோமித்வா நிசீத கணேஸ்வரா அன்யதாதனம் நாஸ்மி துமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ கணேஸ்வரா ஆவாகனம் ந ஜானாமி விசர்ஜனம். மங்களத்துக்கு சொல்ல ஹிரண்ய கர்ப்ப ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹ அனந்த புண்ணிய பலதம் அதஸ்தாந்தியம் பிரியஷ்டமே மம குலதேவ்யாः நூதன ஆலய நிர்மாண பூர்வாங்கானி ச மகாகும்பாபிஷேக ஜெய்பவ மங்களகர்மணி அனுஜ்ஞா தேவதானுஜ்ஞா ஆரம்ப முகூர்த்த லக்னாவேக்ஷயா சுப முகூர்த்தத சித்தியர்த்தம் திதி வார நக்ஷத்ர லக்ன யோக கரணைः யோ தோஷः சமஜனைः தத்தோஷ பரிகாரார்த்தம் ஆதித்யாதி நவானாம் கிரகாணாம் ஆனுகூல்யத சித்யர்த்தம் ये கிரகாः சுபயிதர ஸ்தானேஷு ஸ்திதாः தேஷாம் கிரகாணாம் அத்யந்த அதிசய சுபபல பிரசாதபல சித்யர்த்தம் நவக்கிரக தேவதா பிரீத்யர்த்தம் லக்ஷ்மி நாராயண உமாமகேஸ்வர குலதேவ்யாः பிரீத்யர்த்தம் யதாசக்தி ஹிரண்யம் சதக்ஷணாகம் சதாம்பூலம் நானா கோத்ரேभ्यः பிராமணேभ्यः ஆச்சார்யேभ्यः தேभ्यः துப்யமகம் சம்பிரததே. நமஹ நவக்கிரக தேவதாः சுக்ரீதாः சுப்ரசன்னாः வரதா பவந்து. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதந்த பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அஸ்மாதே ஹரித்ராபிபாதே ஆவாஹித மகாகணபதிம் யதா சுகம் யதா எல்லாரும் வந்தனுக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து கட்டத்தொட்டு கூப்பிடணும். எல்லாரும் வருகை புரிந்துள்ள அனைத்து பக்தர்களும் அந்த அனுக்கிய பாத்திரத்தை தொட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ய தேவதேவஸ்ய மகாதேவஸ்ய அகிலாந்த கோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய சகல ஜெகதாம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுக்கிரக பஞ்சகிருத்ய பராஜனஸ்ய மகாகணபத்யாதி சபரிவார தேவதானாம் பரிபூரண அனுக்கிரக பிரசாதேன. எல்லாம் சொல்லுங்க. எங்களுடைய குடும்பம் க்ஷேமமாகவும் புத்தூர் கிராமவாசிகள் அனைவரும் க்ஷேமமாக வாழ்வதற்காகவும் குலதெய்வமாக விளங்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி, தாக்கு சக்தி அம்மன், பேச்சியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள், தேவகாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் ஆலயத்தை புதியதாக மணி வைத்தார்.
புதியதாக நிர்மாணம் செய்வித்து ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக வைபவமானது 2 கால யாகசாலை பூஜை வேள்விகளுடன் செய்து கொடுத்து குழந்தைகளுக்கு நன்கு கல்வி பெற்று நல்ல இடத்தில் தொழில் உத்தியோகமானது கிடைப்பதற்காகவும் செய்யக்கூடிய வியாபார விவசாய உத்தியோக தொழில் ஸ்தானத்தில் லாபமானது கிடைப்பதற்காகவும் சரீரத்தில் நோய் நொடிகள் இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்காகவும் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் நீங்குவதற்காகவும் சகல சௌபாக்கியங்களுடன் மன நிம்மதியாக மன சந்தோஷமாக வாழ்வதற்காகவும் எல்லோருக்கும் சகல சௌபாக்கியங்களை இறைவன் அனுகிரகம் செய்வதற்காகவும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ராக்கு சக்தி அம்மன் மற்றும் ஸ்ரீ பேச்சி அம்மன் மற்றும் சேலைக்காரி அம்மன் பரிவார தெய்வமாக விளங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைப்பதற்காகவும் யாகசாலை பூஜை வேள்வி வழிபாடுகளை செய்து கொடுத்து எங்களையும் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் கிராம மக்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேணுமாய் கேட்டுக்கொள்கிறோம். பரித்ராய பராஜனே सर्वस्यात्री हरे देवी नारायणी नमोस्तुते सर्व मंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणी नमोस्तुते கலியுகத்துல கண்கண்ட தெய்வம் யார் அப்படின்னா அம்பாள் காளீஸ்வரூபம் தான். களவு சண்டி விநாயகோ என்று சொல்லக்கூடிய வாக்கியம் பகவானுடைய பெரிய கிருபை. மானிட பிறகு எடுத்தனா இறைவனுக்கு ஏதாவது ஒரு தர்ம காரியத்தை பண்ணிட்டே இருக்கணும். தர்மோ ரட்சதி தர்மதாகா மகாபரிவா காஞ்சி சங்கராஜ மகாபரிவா சொன்னதுல நாம் செய்யக்கூடிய தர்மமும் தானமும் தான் நம்மளை காக்கும். பகவான் நமக்கு என்ன கொடுக்கணும்? கல்வியை கொடுக்கணுமா, வீடை கொடுக்கணும், வாசலை கொடுக்கணும், வாகனம் கொடுக்கணும், விவசாய நிலத்தை கொடுக்கணும். இதெல்லாமே நமக்கு எந்த நேரத்துல கொடுக்கணும்? பகவான் நினைக்கணும். நம்ம குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி நினைத்தாலும் வாங்க முடியும், அந்த காரியத்தை செய்ய முடியும். இறைவன் நினைக்கவில்லை என்றால் இறைவன் செய்ய முடியவே முடியாது. எல்லாம் என்னால வாங்கினா நான் சம்பாதித்த பொருள் அப்படிமா எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. எல்லாமே இறைவன் அனுகிரகம் பண்ணினால்தான் அது கிடைக்கும். எல்லாமே அவன் கொடுக்கக்கூடிய இருக்கிறதா படம் யாரும் கொடுக்குறாரு சார்? பகவான் கொடுக்குறாரு. நல்ல எண்ணங்களை கொடுக்குறாரு, நல்ல புத்தியை கொடுக்குறாரு, நல்ல சிந்தனையை கொடுக்குறாரு. சுவாமிக்கு குலதெய்வத்தை செய்யணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்துருமா? உலகத்துல எல்லாத்தையும் படம் நாம் சம்பாதிக்கக்கூடிய தர்மம், நாம் சம்பாதிக்கக்கூடிய தர்ம காரியத்தில் இந்த பணப்பொருள் செலவழித்தால் நம்ம குடும்பம் தொட்டு சௌக்கியமா இருக்கும். பல பேர் சொல்லுவாங்க, சார் புத்தூர்ல பாருங்க உங்க அப்பா காலத்துல 2 பேரும் நிலம் வச்சாரு, பையன் 200 கோடியில எல்லாத்தையும் இருந்துட்டாமா. என்ன காரியம்? இந்த குடும்பத்தில் தர்மம் இல்லை சார். தர்மம் இருந்தாதான் ஞானம் வரும். தர்மா ஜனமஹா ஞானா ஜனமஹா வைராக்கியா ஜனமஹா ஐஸ்வர்யா ஜனமஹா. தர்மம் இருந்தால் ஞானம் வரும், ஞானம் இருந்தால் வைராக்கியம் வரும். மனசுல இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், தர்மங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு வைராக்கியம் இருக்கும். இந்த வைராக்கியம் இருந்தால் ஐஸ்வர்யத்தை தேடி நீங்க போகலாம், ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும். இதெல்லாம் இல்ல அதர்மம் அப்படின்னா எல்லாம் அழிஞ்சுவிடும். அதர்மா ஜனமஹா அஜ்ஞானா ஜனமஹா அவைராக்கியா ஜனமஹா அனைஸ்வர்யா ஜனமஹா. ஒரு மனுஷன் அழிவுக்கு காரணம் வேற யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம், அவருடைய புத்தி தான் காரணம். விநாச காலே விபரீத புத்தி. அந்த புத்தி யார் சார் கொடுக்கிறது? பகவான் கொடுக்கிறார் சார். நல்ல புத்தியை கொடுக்கிறது அவர் தான் சார். எண்ணங்கள் மாற தீய சக்தி புத்தியை கொடுத்து அவர் தான் சார். நம்மளோட பணம் இருக்கு, பொருள் இருக்கு, குழந்தை கொண்டு பெரிய டெல்லியில பெரிய யூனிவர்சிட்டியில படிக்க வைக்கலாம், பணம் இருக்கு. ஆனா அந்த குழந்தை படிக்கிற புத்தி யார் சார் கொடுக்கிறது? நீங்க கொடுக்க முடியுமா? பணத்தால கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. இறைவன் நினைக்கணும், குலதெய்வம் நினைக்கணும். அந்த குலதெய்வம் ஆராதனை முதல்ல நம்ம குடும்பத்தை குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம். பிரசன்ன பாப்பாங்க கேரளால, பிரசன்ன சோழி போட்டு பாக்குறது. முதல்ல என்ன சொல்லுவோம்? குலதெய்வம் வருதா பாப்பாங்க.
குலதெய்வம் வந்தாலும் அடுத்த ஸ்டெப்பு போவாங்கல்ல, போக மாட்டாங்கல்ல. குலதெய்வ குறைபாடு இருக்கு, அதை போய் நிவர்த்தி பண்ணு, அப்பதான் பிரசன்னமே வரும். நம்ம குடும்பத்திற்கு குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம். அதுதான் என்ன பண்றோம், கல்யாணம் பண்றோம், வீடு கிரகப்பிரவேசம் பண்றோம், முதல்ல இன்னொன்று பத்திரிக்கை வைக்கிறோம். யாரு கொடுக்குறோமா? நம்பூர் கோயில் வைக்கிறோமா, சிவன் கோயில் வைக்கிறோமா, திருப்பதி பெருமாள் போய் வைக்கிறோமா? இல்லையே. நம்ம குலதெய்வத்தை சுவாமி சார், இந்த குலதெய்வத்தை வைத்த பிறகுதான் என்ன பண்றோம், எல்லா கோவிலையும் வைக்கிறோம். அதுமாரி எந்த ஒரு காரியம் செய்தாலும் நம்ம வீட்டுல முதல்ல அனுகிரகம் பண்ணக்கூடிய சுவாமி குலதெய்வம். அந்த குலதெய்வத்துக்கு ஆராதனை செய்யணும். நம்மளுடைய ஜென்மால ஒரு வாக்கியம் பண்ணினால்தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. இதெல்லாமே சார் பணம் இருக்கு, சார்ந்த பணம் இருக்கு, பொருளுக்கு யாருக்கும் தெரியாது. இந்த பொது காரியத்தை பண்ணி குலதெய்வத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு வாக்கியம் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஜென்மா முடிஞ்சு போயிடும். நம்ம பேர காலத்துல வந்து தரிசனம் பண்ணுவோம், இங்க தாத்தா கட்டின கோவிலியா, கும்பாபிஷேகம் பண்ணாரியா, அப்படி இந்த தர்மம் எங்க நிற்குது? அடுத்த ஜென்மால தொன்று சுவாமி அங்கேயேதான் இருக்க போற. நம்ம ஜென்மாலாம் மாறிட்டு இருக்கும். இந்த பகவான் அந்த இடத்துல இருக்க போற குலதெய்வம். ஆனா அந்த குலதெய்வத்துக்கு நம்ம இருக்கும்போது நல்ல காரியத்தை செய்தோம் அப்படின்னா அந்த புகழ் தொட்டு விளங்கும். அந்த பலனே பார்க்கும் பொழுது வேதத்துல என்ன சொல்றா அப்படின்னா, பல பிரதாயகா, பகவானுக்கு பண்ணிட்டேன்னு இந்த பகவான் பலன் கொடுத்துதான் ஆகணும். பலன் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. பலன் கிடைக்கிறது முன்னப்பின்னாலும் நம்மளுடைய கிரக காலங்கள். ஆனா பலன் கிடைக்குமே தவிர்த்து முன்னப்பின்னாலும் நம்ம கிரக காலங்கள். அதனால எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, பகவான் பிரம்மாண்டமான கோபுரம். சில பேர் என்ன நினைக்கல, சின்ன கோபுரம் போதும் சார், சின்ன சுவாமி தானே அப்படின்னு நினைக்கல. பிரம்மாண்டமான கோபுரம், ஆட்டு சுத்தி அமர்ந்து சரி, அந்தாவர்களையும் சரி. கோவில பார்த்தோம் அப்படின்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். எதுக்கு சுவாமி கோபுரம் கட்டுறோம்? அர்த்தஜாம பூஜை முடிஞ்சோன்னா நம்ம சுவாமியை பார்க்க முடியாது கருவறையில, அப்பதான் கோபுர தரிசனம் பண்றோம். அந்த பிரம்மாண்டமான முறையில இந்த குறுகிய காலத்துல இந்த சுவாமிக்கு திருப்பணி பண்ணி அழகிய பஞ்சவர்ண கிடக்கு. சாதாரண ஒரு மண்டபம் வச்சிருக்கோம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. பஞ்சவர்ணம், 5 கலர் பஞ்சவர்ணம் சுவாமிக்கு அடிச்சு நம்ம என்ன பண்றோம், வீடு பார்த்து போறோம். டைல்ஸ் இந்த கலர் வேண்டாம் சார், தேக்கு பழத்த கதவு வந்து அதுமாரி நம்ம குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் இல்லையா, அதுக்கு பார்த்து நம்ம செய்ய வேண்டாமா? அது சந்தோஷமா அந்த இடத்துல இருந்தா நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அம்பாள் சந்தோஷமா இருந்தால் நம்ம சௌக்கியமா இருக்கும், நம்ம குழந்தைலாம் சௌக்கியமா இருக்கும். அதனால அற்புதமான முறையில குலதெய்வத்து கோவில் கட்டி அழகிய கலர் வண்ணங்கள் எல்லாம் தீட்டப்பட்டு 2 கால யாகசாலை எதுக்கு பூர்வாங்க நமக்கு பண்றோம் வந்து சாமித்தியல் சொல்லுதான். இதை நாளைக்கு சாயந்தரமே ஆரம்பிச்சு பண்ணலாம் சொல்லி சொல்லலாம். ஆனா எதுக்கு முதல்ல பூர்வாங்க, நல்ல நாள்ல ஆரம்பிக்கணும். நல்ல கிழமை, வெள்ளிக்கிழமை, புனிதமான நாள், சுக்கிரவாரம். யார பிரார்த்தனை பண்றோம்? புண்ணியாஜர் முடிஞ்சு அம்பாள் அங்க ஆவாகனம் பண்ணி அந்த கண்ணாடியில் ஆவாகனம் பண்ணிட்டு அந்த சுரூபமா அங்க இருக்கா. அந்த அம்பாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மஞ்சள் தேங்காய் அங்கே வச்சு என்ன சொல்றோம்? தேவதேவ ஜெகநாத ஜெகதானந்த காரண மகாகும்பாபிஷேக பிரபர்த்தோமும் அனுஜ்ஞாம் தெய்வமே பிரபோ பரமேஸ்வரா. அம்மா அங்காள பரமேஸ்வரி, கிராமத்தில் உள்ள தெய்வமாக விளங்கக்கூடிய ஏனைய தெய்வங்கள் உன்னுடைய அனுகிரகத்தினால இந்த கோவில் உனக்கு புதுசா அம்பாள் சுவாமி காரியம் இல்லையா? அம்பாள் உலகத்தின் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி இல்லையா? ஆதியும் அந்தமும் இல்லாது ஜோதி இல்லையா? அது பரமேஸ்வரன், பரமேஸ்வர சக்தி அம்பாள். அதனால பிள்ளையார் பூஜை பண்ணி விக்னேஸ்வர பூஜை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த புண்ணியாஜனம் பண்ணி அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி போகணும். வாஸ்து சுவாமி பூஜைகள் எல்லாம் காலையில் நடத்தப்படும். நம் கிராமத்தில் உள்ள அனைத்து தாய்மார்களும் காலையில எல்லாரும் அந்த முளைப்பாரி ஊற வைத்ததை எடுத்துட்டு வரும். மேலதாளத்துடன் இங்க யாகசாலைக்கு எடுத்து உள்ளாது. எதுக்கு நம்ம அந்த கிராமம் அந்த தாய்மாரெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா, நம்ம கிராமத்துல கடைசி வரை என்ன தட்டுப்படாது, தானியம் தட்டுப்பட வரக்கூடாது. அதுக்குதான் தானியத்தை எதுக்கு ஊற வைத்து சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணி எடுத்துட்டு வரும். உலகத்துல ஜீவனே தானியம் தான். சாப்பாடு அரிசியில என்ன பண்ணுவோம், பணத்தை வச்சு என்ன சார் பண்ண முடியும்? லட்சக்கணக்கா பணம் இருக்கு சார். நீங்க நினைத்தாருன்னா நீங்க பெரிய திருநெல்வேலி 1/2 கிலோ அல்வா வாங்கி சாப்பிடுறது பகவான் கொடுக்கக்கூடியது இறைவன். அதனால எல்லாரும் நம்ம கிராம சௌக்கியமா இருக்கணும். எல்லா தாய்மார்களும் முளைப்பாரி ஊற போட்டு எடுத்துருக்காங்க. நாளைக்கு மேலதாளத்துடன் இந்த புனித நீர் ஒவ்வொரு அருவியிலையும் சுருளி தீர்த்தம், பப்பா தீர்த்தம் எல்லாம் எல்லாரும் எடுத்து வந்திருக்காங்க. அந்த புனித நீர் பாலிகையோட யாகசாலைக்கு வளமா வந்து கிராம வளமா வந்து யாகசாலையில வைத்து இந்த வழிபாடுகள் எல்லா கலசங்கள்லாம் பிரதிஷ்டை தெய்வங்கள் நிறைய இருக்கிறதுனா நாளைக்கு எல்லா சுவாமிக்கும் பகல்லே பிரதிஷ்டை பண்ணி எந்திரங்கள்லாம் நவரத்னங்கள்லாம் வச்சு பிரதிஷ்டை பண்ணி परमेश्वर प्रीत्यर्थम् सर्वाभ्यां नमः मदिगुरुभ्यो गुणसकलभेदनविशिष्टायास्य गणपत्यादि रविवारदेवतानां मङ्गलपरमेश्वरम्बिकायाः आलय नूतन आलय
अष्टबंधना महाकुंभाभिषेक जीर्णोद्धरणा पुष्पहर्णाः हेरम्बाः गन्धपूर्वजाः कलासंज्ञानि नामानि जपनेन तुळजादेवी विद्यारम्भे प्रदानं पूर्णं ईश्वरे कारणेश्वरम्भा எல்லாரும் போடுங்க சுவாமி நல்லா வேண்டிக்கணும். காப்பு சக்தி அம்மன் குலதெய்வமா விளங்கக்கூடியவள், நம்ம குடும்பத்தை காக்கக்கூடியவள், சௌக்கியமா யோகம் இல்லாமல் தினமா நல்ல வேலை கிடைக்கணும், குழந்தைகள்லாம் படிக்க வரணும், சகல சௌபாக்கியம் அம்பாள் பிரார்த்தனை உட்கார்ந்து அவாகனாதி மகரம் கிராம் பிரதர்சிய சத்யவாத பிராணேனே திராமஜோபோஹ த்யாவா பிருதிவி பவித்ராவயோமே பிரஜாபதி கீயேமாவனீகா बृहद्भिस्सविरत्रिभिः वरिष्ठैर्देववन्नभिः अग्ने दक्षिणे पुनाहिमा येन देवा अपुनता येनावो दिव्यन्ततः तेन दिव्येन ब्रह्मणा इदं ब्रह्मणि ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति इच्छा शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ज्ञान शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति क्रिया शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ